அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 31:19 நான் வாசிக்கிறேன். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான், நீங்கள் தேவனை நம்புகிறவர்கள் தான். உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிதாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது 2 கொரிந்தியர்ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. இன்றைக்கு நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அவ்வளவு பெரியது. இன்னும் நாம் நிறைய பார்க்கல, நிறைய பெற்றுக்கொள்ளலை. அது யாருடைய இருதயத்திலும் அது தோன்றவும் இல்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் நினைத்து பார்த்திராத அளவுக்கு ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு காலமாய் கர்த்தரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு காலமாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின நன்மைகளை இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்களுடைய கைகளிலே ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். எஸ்தருடைய வாழ்க்கையில பாருங்க, வஸ்தியின் ஸ்தானத்திலே அவள் பட்டத்து ஸ்திரீயாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவர் ஏற்கனவே அந்த சிங்காசனத்தை எஸ்தருக்காக ஆயத்தம் பண்ணிவிட்டார். ஆனால் எஸ்தர் கன்னிமாடத்துக்கு போய் ஆயத்தமாகி ராஜாவுக்கு முன்பாக நிற்கப் போவதற்கு முன்பாகவே அவளுக்குரிய ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்குரிய ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அவனுக்குரிய ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தரே அந்த சிங்காசனத்தை தாவீதுக்கு ஏற்ற வேளையில் கொடுத்தார். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் இவ்வளவாய் தேவனை நம்பி அவரையே சார்ந்து இருக்கும்போது உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானம், உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நன்மை யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது. உங்களுக்கென்று தேவன் உண்டு பண்ணி வைத்த நன்மை அது உங்களுக்கு தான். நீங்கள் அது நினைக்கிறதற்கு மேலாக, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக ஒரு பெரிய நன்மையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்த நன்மை அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான். அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ரொம்ப வேதனையோடு கலங்கி இருக்கிற பெற்றோர்கள் உண்டு. நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளுக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தின நன்மைகளை நீங்கள் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நன்மை நீங்கள் நினைப்பதற்கு மேலாக, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக இருக்கும். இன்றைக்கும் கர்த்தர் மாறாதவர். அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின நன்மைகளை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு பயந்தவர்களாகிய எங்களுக்கு, ஆண்டவரே, உம்மை சார்ந்திருக்கிறவர்களாகிய, உம்மை நம்புகிறவர்களாகிய எங்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பொழிந்தருள போகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை எங்களுடைய கண்கள் காணப்போகிறது. அந்நிய கண்கள் அல்ல தகப்பனே, எங்கள் சொந்த கண்களால் நாங்கள் கண்டு, எங்கள் சொந்த கைகளால் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். எங்களுடைய குடும்பத்திற்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நாங்கள் கண்டு மகிழ போகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் கொடுக்கிற நன்மை பெரிதான நன்மை, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின நன்மைகள், ஆயத்தம் பண்ணின ஸ்தானங்கள், ஆயத்தம் பண்ணின உயர்வுகள் அது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலானதாக இருக்கும். அதை நீங்கள் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் மகிழப் போகிறீர்கள். God bless you.